பெராக்கா ஏஜி சபை வழங்கும் சத்தியத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த இரவுல சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த நாளில நமக்கு தேவையான வார்த்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இங்கே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அதுல முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் பரலோகம். நாம் இந்த உலகத்துல அநேக பாடுகளை அனுபவிக்கிறோம், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நான் உபத்திரம் நிறைந்த வாழ்க்கையில உலகத்துல நாம் வாழுகிறோம். வாழ்க்கையில அநேக உபத்திரங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல அநேக பாடுகளை, அநேக வேதனைகளை அனுபவித்தாலும், வேதனை இல்லாத, பாடு இல்லாத, கஷ்டம் இல்லாத ஒரு ராஜ்யம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுக்கிட மாட்டேன் என்று சொன்னது போல, நாம் நம்முடைய நித்திய ராஜ்யம், நமக்காக வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய ராஜ்யத்தை எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்தினாலும் விட்டு விடாதபடி நாம் அதை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு நித்திய ஜீவன் என்கிற தலைப்புல நான் உங்களுக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்துல சுற்றி திரிந்த நாட்களில சில பேர் அவரிடத்துல வந்தார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அதுல முக்கியமா வாலிபன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, தலைவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு இடத்துல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது நீ கற்பனைகளை கை கொள்ளு என்று சொன்னா, நான் சிறு வயது முதலே கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன், என்னிடத்துல என்ன குறை என்று சொல்லி கேட்டான். இயேசு கிறிஸ்து உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன பொழுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தால் இருந்த காரணத்தினால் அவன் துக்கத்தோடு திரும்பி சென்று விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் நித்திய ஜீவனை நேசித்ததை விட, விரும்பினதை விட்டு உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை வைத்திருந்தான். அதனால் அதை இழந்து போனான். என்ன நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிப்பதற்காக நித்திய ஜீவனை பெற்று உள்ளதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். நிக்கோதேமு கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ மறுபடியும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டா என்று சொன்னான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எப்படி மறுபடி பிறக்கிறது அப்படி என்று சொல்லி கேட்டான். இப்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்துல சுற்றி திறந்த நாட்களில் அனைவரும் நித்திய ஜீவனை குறித்து அவரிடத்துல கேட்டார்கள். அதை அவர்கள் சிலவர் பெற்றுக்கொண்டாங்க, சிலவங்க பெற்றுக்கொள்ளல. இந்த இரவுல நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், அதுதான் செய்தி. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாயிருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான செய்தி. இந்த இரவுல இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி எண்ணுகிறீர்களே. இந்த இரவுல சில வேத வசனங்களை, வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. முதலாவதாக மத்தேயு 18ஆம் அதிகாரம்
8வது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 18:8 உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இங்க நித்திய அக்கினி, நித்திய ஜீவன் 2 இடம்தான். நித்திய அக்கினி அல்லது நித்திய ஜீவன். அதை முடிவு பண்ண வேண்டியது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கரத்துல இருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து சொன்னார். இது கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக, உபதேசமாக நமக்கு காணப்படலாம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவன்ங்கிற தலைப்புல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இங்கே உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஊனனாய் அல்லது சப்பானியாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அடுத்த வசனம் கூட, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த இரவில நம்மை பார்த்து சொல்லுகிறார். உலகத்துல சுற்றி திறந்த நாட்களை சொன்ன வார்த்தையை இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கையாவது காலாவது கண்ணாவது இடரல் உண்டாக்கினா தரித்து போடு, பிடுங்கி போடு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கிறது தேவ பிள்ளைகளே? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறோம். ஆனால் நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கிறது? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பத்திரிகையில பார்க்கிறோம், என்ன கேள்விப்படுகிறோம். அநேக பாவங்கள், கிறிஸ்தவர்கள் கூட இந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த இரவுல நம்மை பார்த்து சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் ஏதாவது இடரலா இருந்தால் அவைகளை நான் ஒருவேளை தரித்து போட முடியாவிட்டாலும் இந்த வார்த்தையின் மூலம் எச்சரிக்கப்பட வேண்டும். நாம் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வேதத்துல நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை பிடித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி 6 நாள் சுற்றி வந்து 7ஆம் நாள் துதித்த பொழுது எரிகோட்டை இடிந்து விழுந்தது. எரிகோ பட்டணத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா, எரிகோ பட்டணத்தில் உள்ள எல்லாம் சாபத்தீடானது, அதை யாரையும் எடுக்கக்கூடாது அப்படி என்று சொன்னார். இப்பொழுது ஆய் பட்டணத்திற்கு யோசுவா ஆட்களை அனுப்புகிறார். அவர்கள் போன போது 36 பேரை வெட்டி போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிரு, புறம் முதுகு காட்டி ஓட்டி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்தது? கர்த்தர் அனுமதித்தார். யோசுவா விழுந்து கிடந்து கதறுகிறார், ஐயோ கர்த்தாவே, நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய எதிரிகள் என்ன எங்களை மேற்கொண்டார்களே, உம்முடைய நாமம் தூசிக்கப்படுமே என்று சொல்லி கதறுகிறார். யோசுவா இடத்துல கர்த்தர் சொன்னா, யோசுவாவே எழுந்திரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். என்ன பாவம் என்று சொல்லி, யார் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்காக கோத்திரம் கோத்திரமாக பேர் பேராக அழைக்கப்பட்டு ஆகான் பாவம் செய்தான் என்று சொல்லி அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப யோசுவா 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல யோசுவா அதை ஒத்துக்கொண்டான். 20வது வசனம், அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இன்னென்ன பிரகாரமாய் செய்தேன்? எப்படி செய்தான்? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொற்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கண்ணால் பார்க்கிறான், பார்க்கும்போது இச்சிக்கிறான், அதை எடுத்துக்கொண்டான். கண் இடரல் உண்டாக்கினால் கண்ணை பிடுங்கி எரிந்து போடு. இப்பொழுது யோசுவாவுடைய குடும்பம் அழிக்கப்படுகிறது, கல்லறியப்படுகிறது. சாரி, யோசுவாவுடைய குடும்பம் அல்ல, ஆகானுடைய குடும்பம் கல்லறியப்படுகிறது, அது அழிக்கப்படுகிறது. இங்க ஆகானுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெரிய ஒரு தோல்வி வருகிறது. காரணம், இவனுடைய கண்ணால் கண்டு இச்சித்தான், அதை எடுத்தான். இந்த இரவில் நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது தேவ பிள்ளைகளே? நம்முடைய கண்கள் தூய்மையா இருக்கிறதா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் காக்கப்பட வேணும். தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட, தாவீது கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்லப்பட்டவன் தான். தாவீதை கர்த்தர் மிகவும் நேசித்தார். தாவீது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருந்தான். ஆனால் ஒரு முறை
அவன் உப்பரிக்கையிலே உலாத்தி கொண்டிருக்கும் போது பத்சேபாள் குளித்து கொண்டிருக்கிறதை பார்த்தான், கண்டான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். அவனுடைய கண்கள் அதை காண்கிறது. அவன் கண்டது தவறல்ல. அவன் உடனே தன்னுடைய கண்ணை திருப்பி கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். அதை பார்த்து இச்சித்தான், ஆட்களை அனுப்பி வரவழைத்தான், பாவம் செய்தான். கர்த்தர் இதை பார்த்தார். கர்த்தர் அவனுக்கு பெரிய தண்டனையை கொடுத்தார். இந்த இரவில கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து பேசுகிறது. நாம் நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். யாரும் அதை இழந்து போய்விடக்கூடாது. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், உலக பொருட்களாலேயோ அந்தஸ்தினாலேயோ ஆஸ்தினாலேயோ முடியாத தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கையோ காலோ இடரல் உண்டாக்கினா நீ தரித்து போடு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவதா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தால் மட்டுமே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல நாம படிக்கும் பொழுது, 4ஆம் அதிகாரம் 25வது வசனம், உன் கண்கள் நேராய் நோக்க கிடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கிடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கிடவது. பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம வைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய கண்கள் சில பாவங்களை, சில சூழ்நிலைகளை பார்க்கிறது என்று சொன்னால், நான் கண்களை நான் காத்துக்கொள்ள வேண்டும். கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கிடவது. அதை நான் செவ்வையாய் பார்க்க வேண்டும், இச்சையோடு பார்க்க கூடாது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிறைவேறப்பட்டு இருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாது, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. கண்ணை குறித்தும் காலை குறித்தும் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்துல இந்த அனுபவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளைகளை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தின் அவயங்கள், பாவங்களை தூண்டுகிற நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்படி ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால்தான் இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாக மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னாரு. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனையவனோ அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வான். 100 அத்தனையாய் இந்த உலகத்துல அவன் பெற்றுக்கொள்வான், நித்திய ஜீவனையும் அவன் சுதந்திரத்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டேன். 2வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுருக்கமாய் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன், விட வேண்டியதை விடணும். இயேசுவை விட வேறு எதையும் நேசிக்க கூடாது. நம்முடைய சொந்தங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்ம பெற்றோரை நேசிக்க வேண்டும். வேத வசனத்தின்படி பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்த வேணும், கடமைகளை செய்ய வேண்டும். ஆனா நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் முதலாவது நேசிக்க வேண்டும். அவருக்காக விட வேண்டியதை நாம் விட வேண்டும். இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அந்த 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்ப்போம்னு சொன்னா, வாலிபன் ஒருவன் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அதன் முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், கற்பனைகளை கைக்கொள், சிறு வயது முதலே கை கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் என்னிடத்துல ஒரு குறை, என்ன குறை? உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரர் இருக்கக்கூடு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்த அப்படின்னால் துக்கத்தோடு சென்று விட்டான் என்று சொல்லி அந்த வசனத்துல நான் பார்க்கிறோம். 22வது வசனம், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசி காதில் நுழைவது எளிதாக அப்படி என்று சொல்லி சில காரியங்களை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்?
இந்த 27வது வசனத்துல எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அழகான ஒரு கேள்வி. இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நிமித்தம் நீங்கள் எதை விட்டீர்களோ 100 உங்களுக்கு கிடைக்கும். நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள், நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். அப்படி என்று சொன்னார். இந்த இரவில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக நம்ம எதை விடணும்? எதை விடணும்? நாம் விட வேண்டிய காரியங்களை நாம் விட்டால் மட்டுமே நாம் நித்திய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் காணப்படுகிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். எதை விட வேண்டும் என்று சொல்லி நாம் உணர்த்தப்படுகிறோமோ அதை விட்டால் மட்டுமே நாம் நித்திய ராஜ்யத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்துல சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. 8வது வசனத்துல, இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை விட்டு விலகுங்கள். இவைகளை விட்டு விடுங்கள். இவைகளை விட்டு விடுங்கள். இதுல முக்கியமா ஒன்றை சொல்லுகிறேன். நாம் எதை விட வேண்டும்? இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டால்தான் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இங்க கோபம், மூர்க்கம், பொறாமை. இன்றைக்கு கோபம் வருதா? கோபத்தினால சில பாவங்களை செய்து விடுகிறோமா? யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை. கோபத்தை விடணும். இன்றைக்கு அநேக பேர் அதிகமாய் கோபப்படுறாங்க. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் கோபத்தை விடணும். என்ன மூர்க்கம், என்ன பொறாமை, மற்றவங்க நல்லா இருக்கிறது நமக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால நம்முடைய உள்ளத்துல பொறாமை ஏற்படுகிறது. இப்படிப்பட்டதான மாம்சத்தின் கிரியைகள் நம்மளில் காணப்படும் என்று சொன்னால் நித்திய ராஜ்யத்தை, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்தின் கிரியைகளை குறித்து பவுல் தெளிவா எழுதுகிறார். 17 மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது. இவைகள் இருந்தால் அவளை விட்டு விடாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னார், நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி கொண்டு இருக்கிறேன். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விட வேண்டியதை விடணும். இதற்கு சாட்சியாக ஒரு நபரை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நாங்க எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது அங்கே மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். மோசே விசுவாசத்திலே பெரியவனான பொழுது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 25வது வசனம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. 26வது வசனம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அந்த நித்திய ஜீவன் மேல் அதை பெற்றுக்கொள்ள நோக்கமாயிருந்து வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மோசே அங்கே பார்வோனுடைய அரண்மனையில பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அந்தஸ்துல இருக்கிறான். ஒரு இளவரசன் என்கிற ஒரு அந்தஸ்துல இருக்கிறான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்படி என்று சொன்னால் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து, இனி வரும் பலன் அந்த நித்திய ஜீவன் பரலோகம், அதன் மேல் நோக்கமாக இருந்து அந்த அரண்மனையை விட்டான். இளவரசன் என்கிற அந்தஸ்தை விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிறேன். இன்றைக்கு எதை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ, எதன் மேல் பிரியமும் வைத்திருக்கிறோமோ அதை நம்ம விடணும். விட வேண்டியதை விடணும். கர்த்தருக்காக அநேக பேர் அநேக காரியங்களை விட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு விட முடியாத அநேக பேர் காணப்படுகிறார்கள். சொற்ப காரியத்தினால, சின்ன காரியத்தினால நாம் பரலோக ராஜ்யத்தை இழந்து போய் விடக்கூடாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நாம் அனைவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நாம் விட வேண்டிய காரியங்களை நாம் விட்டால் ஒழிய நான் நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாவதாக உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய கால் கை இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போட வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். கண்ணு இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய சரீரத்தின் அவயங்கள்
கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக விட வேண்டியதை, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்த அந்த நித்திய ஜீவனுக்காக, நித்திய ராஜ்யத்திற்காக மோசே அரண்மனையை விட்டுட்டு வந்தார். ஆடுகளை மேய்த்தார். அரண்மனையை விட்ட மோசே கர்த்தரோடு ஆளுகை செய்கிறார். கர்த்தர் மோசனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதித்து அவருடைய ராஜ்யத்தில் அவர் சேர்த்து கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டியதை விடுவோம். மூன்றாவதாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல, இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போ ஒரு கூட்டம் நித்திய ஆக்கினை அடையும், ஒரு கூட்டம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அதான் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அப்போ நித்திய ஜீவனை அடைகிற நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை யார் பெற்றுக்கொள்வார்கள்? 34வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்றார். அப்போ வலது பக்கத்தில், இங்க வலது பக்கத்தில் நிற்பவர் யார்? அதற்குரிய தகுதி தொடர்ந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை. நான் சபையிலும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் வலது பக்கத்தில் நிற்பவர்களாய் காணப்பட வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள், உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்திற்குள், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வலது பக்கத்தில் நிற்பவர் யார்? நான் பசியா இருந்தேன், என ஆகாரம் கொடுத்தீர். இதையெல்லாம் சொன்ன பொழுது நீதிமான்கள், எப்பொழுது நீர் பசியா இருந்தீர், எப்பொழுது வியாதியா இருந்தீர், எப்பொழுது வஸ்திரம் இல்லாமல் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னார், நான் கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும், ஜீவியத்துல வேண்டும். இன்றைக்கு அநேக பேர் வசதி உள்ளவர்களா இருந்தாலும் கூட ஏழைகளை விசாரிப்பதில்லை. நான் பசியா இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும், வியாதியா இருப்பவர்களை விசாரிக்கணும். இப்படிப்பட்டதான காரியங்கள், இப்படிப்பட்டதான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால் நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பேன் தேவ பிள்ளைகளை. அதனால தான் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து நம்ம அங்க வாசிக்கும் போது, நீர் எப்பொழுது, நீதிமான்கள் கேட்டாங்க, நீர் எப்பொழுது பசியா இருந்து, வஸ்திரம் இல்லாம இருந்தீர், வியாதியா இருந்து, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படி என்று சொன்னால் நற்கிரியைகளை நாம் செய்தோம் என்று சொன்னால், மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நற்கிரியைகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை, நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நான் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் தெளிவா எழுதுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவன் யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்? யார் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். சிலவங்க சொல்லுவாங்க, கிராமங்கள்ல சொல்லுவாங்க, எச்சி கையெடுத்து காக்கா விரட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. எச்சி கையெடுத்து காக்கா விரட்ட மாட்டாங்க. ஏன்னா கையில உள்ள அந்த சோறு விழுந்துரும் அப்படின்னு, இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி காணப்படுகிற தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களே கஷ்டப்படலாம், உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம். நம்மை விட கஷ்டப்படுகிறவர்கள், நம்மை விட ஏழைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். அது ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு சாட்சி, அப்படிப்பட்டதான ஒரு நல்ல கிரியை காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளை. நற்கிரியை வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பா. நித்திய ஜீவன் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு அவர் அளிப்பா? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல படிக்கும் போது அங்க ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற, யோப்பா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும்
தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். தொர்க்காள் நற்கிரியைகளை செய்தாள், தர்மங்களை செய்தாள். நித்தியமா அவளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவ இறந்து போன சூழலை பேதருக்கு சொல்லி அனுப்புறாங்க. பேதர் வந்து தபித்தாளை தொற்காளை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, அவளுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் அவளுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவள் நற்கிரியைகளை செய்வதில்லை. தொடர்ந்து அந்த 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கூட கொர்நேலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து அவன் ஒரு பட்டாளத்தில் இருந்தவன் தான். முதல் வசனம் அப்படித்தான் சொல்லுகிற. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு, அவன் 100 பேருக்கு ஒரு அதிபதியாக இருக்கிறான், அதிகாரத்துல இருக்கிறான். ஆனால் அவன் தர்மங்களை செய்து கொண்டு வந்தான். இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளை, நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். நம்மால் எதை செய்ய முடியுமோ. இன்றைக்கு அநேக பேர் பசியா ரோட்டோரங்களில் இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாதபடி இருக்கிறாங்க, அநேக பேர் வியாதியா இருக்கிறாங்க. பசியா இருக்கிறவர்களுக்கு ஆரம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவர்கள் வஸ்திரம் கொடுக்கணும், வியாதியா இருப்பவர்களை விசாரிக்கணும். அப்படி என்று சொன்னால் அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நற்கிரியைகளை செய்யணும். அதனாலதான் நாம் வாசித்தோம், மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 25ஆம் அதிகாரத்துல 46வது வசனத்துல மீண்டுமாய் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்தபடியே இவர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யாதவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும், நீதிமான்களோ இப்படிப்பட்டதான காரியங்களை செய்தவர்கள் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியத்தை சொன்னேன். என்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு சொன்ன வார்த்தைய நான் விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். இப்ப நான் சில காரியங்களை சொன்னேன், அது இயேசு கிறிஸ்துடைய கர்த்தருடைய வார்த்தை, அதையெல்லாம் நான் விசுவாசிக்கணும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியத்தை சொல்லி 4வதா நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். சொல்லப்பட்ட 3 காரியங்களையும் வேத வசனத்தின்படித்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே அதிகாரம் 54வது வசனத்துல, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாட்களை எழுப்புவேன். இங்க மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னா திருவிருந்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. திருவிருந்தில் பங்கெடுத்தால் தான், அதன் தகுதியோடு பங்கெடுக்க வேண்டும். நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தோம், இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் இப்பொழுது பாவத்திற்கு அடிமை அல்ல, கிறிஸ்துவுக்கு அடிமை. நாம் பரிசுத்தமாக்கப்படணும். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவா நித்திய ஜீவன். அப்படி என்று சொன்னார், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டுமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவம் செய்கிறவர்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை இந்த இரவு வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். அப்படித்தான் வேதம் சொல்லுங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை தியானித்தோம். முதலாவதாக நம்முடைய அவயங்கள் காக்கப்பட வேணும். ஏதாவது இடரல் உண்டாக்கினால் அந்த அவயங்களை தரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் புரிந்து கொள்வோம். 2வதாக விட வேண்டிய காரியங்களை நாம் விடணும். 3வதாக நற்கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கணும். 4வதாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வேணும். அப்படிப்பட்டதான அனுபவத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நித்திய ஜீவனை யாரும் இழந்து போய்விடக்கூடாது. இந்த உலகத்துல எதை இழந்தாலும் கூட, இந்த உலகத்திலையும் கஷ்டப்பட்டு நாம் மரித்த பின்பும் கஷ்டப்படக்கூடாது. இந்த நரகத்துல போய் நாம் வேதனைப்படக்கூடாது. கஷ்டம் இல்லாத, வேதனை இல்லாத, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து அதற்காக தான் இந்த உலகத்துல வந்து பாவங்களை சுமந்து நம்மை ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு வழி நடத்துவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்.
இந்த இரவில் நம்மையும் ஒப்பு கொடுப்போம். இந்த வசனங்களின்படி நம்முடைய ஜீவத்தை காத்துக்கொள்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். நான் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்து தந்தரலி எங்கள் மேல அன்பு கூர்ந்த எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் காணப்பட்டாலும் கூட இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில காணப்படுகின்ற கஷ்டங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வியாதியோட பொருளுக்கு இறங்கும், மனபாரத்தோட பொருள் சமாதானத்தை கொடும். குடும்பத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுமப்பா. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே இந்த வேளையில எங்களை நீர் தகுதிப்படுத்த ஆயத்தப்படுத்தும் அப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய அவயங்கள் காக்கப்பட வேண்டும், விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேணும், பரிசுத்தமாய் வாழணும். அப்படிப்பட்டதான அனுபவத்தை எங்களுக்கு நீங்க தாருங்கப்பா. நாங்கள் குறைவுள்ளவர்களப்பா. கர்த்தாவே எங்களை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னித்து உம்முடைய ராஜ்யத்திற்கு நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.